ஜனநாயகன் படம் மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே அப்செட்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ஒரு நியூஸ் அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உற்சாகத்தையே கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம ஜனநாயகன் படம் எவ்வளவு தடைகளை தாண்டி இப்போ வந்திருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஜனநாயகன் கடந்து வந்த பாதை அப்படின்ற டைட்டில தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்க போறோம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி உலகம் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண KVN நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஜனநாயகன் படத்துக்கு A சர்டிபிகேட் அப்படின்னு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமும் அதிகாரப்பூர்வமா தன்னோட சோசியல் மீடியாலையும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. படத்தை மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் விண்ணப்பித்த 7 மாசத்துக்கு கழிச்சுதான் இந்த ஒரு சான்றிதழும் கிடைச்சிருக்கு. ரிலீஸ் தேதி அறிவிச்ச 6.5 மாசங்களுக்கு பின்னாடிதான் இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஏன் இந்த காலதாமதமாச்சு, சான்றிதழ் பெறுவதில் என்ன பிரச்சனை அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெங்கட் பிரபு டிரெக்ஷன்ல கோட் படத்துக்கு அப்புறமா விஜயோட ஆக்டிங்ல 69வது படத்தை யார் டிரெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி 2024லயே எழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ், வெற்றிமாறன், வினோத், அட்லி அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு பட்டியல்ல இருந்தாங்க. அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த டைரக்டரான திரிவிக்ரம், அனில் ரவிபுடி ஆகியோரும் விஜய் கிட்ட கதை சொன்னதா தகவல்களும் வெளியாச்சு. ஆனா கடைசியில வினோத் தான் ஒப்பந்தமானார். பெங்களூரை சேர்ந்த KVN நிறுவனம் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் விஜய் நடிக்கிற 69வது படம் தொடங்குறதா 2024 செப்டம்பர் 14ஆம் தேதி முறைப்படி ஒரு அறிவிப்பும் வெளியாச்சு. அக்டோபர் 4ஆம் தேதி சென்னையில இதுக்கான பட பூஜையும் போடப்பட்டு அதுக்கு அடுத்த நாளே இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஜனநாயகன் படத்துல விஜயோட மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பல பேரும் அடுத்தடுத்து சமூக ஊடகங்கள்ல நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் ரிலீஸ் ஆச்சு. சென்னையில ஃபர்ஸ்ட் ஆஃப் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஜனநாயகன் அப்படின்ற தலைப்பு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சென்னை சுற்று வட்டாரங்கள் கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடந்துச்சு. டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில பிரம்மாண்டமா ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் விழாவும் நடந்து முடிஞ்சது. அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை கலந்துகிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த நிகழ்ச்சியில லிம்கா சாதனை புத்தகத்திலையும் இடம்பெற்றுச்சு. விஜயோட கடைசி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா அப்படின்றதுனால அதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே உருக்கமாவே பேசினாங்க. எனக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்த என்னோட ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கறேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு. விஜய் ரசிகர்களுக்கு சும்மா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடன் தீர்த்து விட்டுதான் போவேன் அப்படின்னும் பேசினாரு விஜய். 2026 ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை தமிழ் உள்பட பல மொழிகள்ல வெளியிட முடிவு செஞ்சு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தோட சான்றிதழ் பெறதுக்காக டிசம்பர் 18ஆம் தேதி படக்குழுவினர் விண்ணப்பம் செஞ்சாங்க. படத்துல இடம்பெற்ற சில காட்சிகளுக்கு அந்த வாரியத்தோட உறுப்பினர் ஆட்சேபமும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா சான்றிதழ் கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் நிலையும் ஏற்பட்டுச்சு. ஜனவரி 6ஆம் தேதி பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. இதனால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் வெளியிடா படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஜனவரி 9ஆம் தேதி சென்னையில வழக்கு விசாரிச்ச தனி நீதிபதி PT ஆஷா படத்துக்கு UA சர்டிபிகேட் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க. ஆனா அதை எதிர்த்து மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் 2 நீதிபதிகள் அமர்வுல மேல்முறையீடு செஞ்சாங்க. அவங்க நீதிபதி PT ஆஷா தீர்ப்புக்கு தடை விதிச்சாங்க. உயர்நீதிமன்றத்தோட தடையை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சுச்சு. இந்த வழக்குல தலையிட மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்க உயர்நீதிமன்ற அமர்வே விசாரிச்சு முடிவெடுக்கிறதுக்கும் உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறமா சென்னையில வழக்கு நடந்துச்சு. கடைசியா பிப்ரவரி 10ஆம் தேதி KVN புரொடக்ஷன் தன்னோட வழக்க வாபஸ் வாங்கினாங்க. நாங்க மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துல மீண்டும் அனுப்புறதா அந்த நிறுவனம் தெரிவிச்சுச்சு. மார்ச் 17ஆம் தேதி சான்றிதழ் வாரிய அதிகாரிகள் ஜனநாயகன் படத்தை மறுபடியும் பார்த்தாங்க. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்த காலம் அப்படின்றதுனால
தாவேகா தலைவரான விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்தை வெளியிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்தோட அனுமதி தேவை அப்படின்னு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமும் சொன்னாங்க. சில கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தமிழக தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை வெளியிடுவோம் அப்படின்னு நிறுவனம் சொல்ல அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் வந்துச்சு. ஆனா பல வாரங்களா ஜனநாயகன் படத்துக்கு முறைப்படி சான்றிதழ் கிடைக்காத நிலையும் நீடிச்சுச்சு. இந்த நிலையில ஏப்ரல் 9 ஜனநாயகன் படத்தினுடைய காட்சிகள் இணையத்துல கசிஞ்சதா செய்திகளும் வந்தது. பட தொகுப்பாளர் பிரதீப் அலுவலகத்துல தவறு நடந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. அவரு பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து சஸ்பெண்டும் செய்யப்பட்டாரு. ஜூலை 11 ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதா மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரிய இணையதளத்துல அறிவிப்பும் வந்தது. அதன் தொடர்ச்சியா ஜனநாயகன் படம் ஜூலை 23 உலகம் ஃபுல்லா வெளியாகும் அப்படின்னு படத்தை தயாரிக்கிற கேவிஎன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சமீபத்துல ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் வெங்கட் கே நாராயணா தமிழக அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்பட்டதும் அது சர்ச்சையானதும் நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறதுனால 18 வயதுக்கும் குறைவானவர்கள் படத்தை பார்ப்பது சட்டப்படி குற்றம். இதனால குழந்தைகள் 18 வயதுக்கு உட்பட்டோர் தியேட்டருக்கு வர முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. பெற்றோர்களோட வந்தாலும் குழந்தைகளை திரையரங்கிற்குள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. விஜய் நடிப்புல பகவதி படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு ஜனநாயகன் படம் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் பத்தி தமிழ்நாடு தியேட்டர் சங்க நிர்வாகி திருச்சி ஸ்ரீதர் கூறும்போது படத்துக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. ஜூலை 23 தமிழகத்துல மட்டுமே 750க்கும் அதிகமான திரையரங்குகள்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தமிழக முதல்வர் நடிச்ச அவரோட கடைசி படம் அப்படின்றதுனால படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதாவும் முதல் நாள்ல இந்த படம் வசூல்ல புது சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. சான்றிதழ் அப்படின்றதுனால 18 வயதுக்கு குறைவானவர்கள் அனுமதிக்கப்பட வாய்ப்பில்ல. முன்னாடி இந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு மட்டுமே மீண்டும் இந்த படத்தை கொடுத்திருக்கிறாங்களாம். விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், ரசிகர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னும் இந்த படம் மிகப்பெரிய அளவுல வசூல் தர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநியோகஸ்தரும் சோசியல் மீடியா பிரபலமான கார்த்திக் ரவிவர்மா சொல்லும்போது தமிழகம், கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகாவில் இந்த ஒரு படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து இந்த படத்தை பல பேரும் இணையத்துல பார்த்து விட்டதுனால ஜனவரி 9 இருந்த வரவேற்பு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அது கொஞ்சம் வசூலை குறைக்கும். அது தவிர சான்றிதழ் காரணமா 18 வயசு குறைவானவர்கள் படத்தை பார்க்க முடியாது. அதனால 5-10% வசூலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. முன்னாடி ரசிகர் மன்ற நிர்வாகிகளா இருந்தவங்க இப்போ எம்எல்ஏக்களா தாவேகா நிர்வாகிகளா மாறிட்டாங்க. அவங்களால முன்னாடி மாதிரி மன்ற பணிகள்ல இயங்க முடியுமா அப்படின்றது தெரியல. அதனால வசூல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதாவும் ஆனா ஒட்டுமொத்தமா படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு மல்டிபிளெக்ஸ் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தோட தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகி இருக்கணும். ஆனா இப்ப ஜூலை 23 ரிலீஸ் ஆகுது. ஆனா அப்போதைய சூழ்நிலையை விட இப்போ வரவேற்பு அதிகமாவே இருக்கு. காரணம் முதல்வர் நடித்த படமா மாறிடுச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. சான்றிதழ் காரணமா நகரங்கள்ல கொஞ்சம் வசூல் குறையலாம். ஆனா படத்துக்கு வரவேற்பு நல்லாவே இருக்கு. படத்தினுடைய வசூல் எந்த அளவுக்குமே குறைவாக இருக்காது அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்னும் பேசியிருக்காங்க. ஜனநாயகன் வெளியீடு குறித்து பேசியிருக்க படத்தினுடைய ப்ரொடியூசர் வெங்கட் கே நாராயணா ஜனநாயகன் படத்தை இந்தியா தவிர 30 நாடுகள்ல திரையிட போறோம். உலகம் முழுக்க 7000 - 8000 வரையிலான திரைகள்ல படம் வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அது மட்டும் இல்லாம ரீசெண்டா படக்குழு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல நாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஒரு படம் வந்துட்டு இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் இத நிறைய ஆட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆவலா இப்போ விஜயோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சிஎம் ஆனதுக்கு அப்புறமா சிஎமோட ஃபேன்ஸும் சேர்ந்து இந்த படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, சிஎம் அண்ட் தளபதி இவங்க 2 பேர்ல யார் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.